தமிழ்நாடு சிறைச்சாலைகள் கையேடு சிறைச் சட்ட விதிகள் பற்றிய முக்கியமான தகவல்களை தமிழில் கொடுக்கிறேன். தமிழ்நாடு சிறை விதிகள் 2024 கைதிகளின் உரிமைகள், பாகுபாடு ஒழிப்பு, விடுதலை நடைமுறை போன்றவை இந்த கையேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கையேட்டில் கைதி பதிவு முறைகள், ஜாதி மத பாகுபாடு ஒழிப்பு, கைதிகளின் உரிமைகள், உணவு, சுகாதாரம், கல்வி, வேலை ஒதுக்கீடு விதிகள், முன்கூட்டிய விடுதலை தொடர்பான நிபந்தனைகள் எல்லாம் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. 1. கைதி பதிவு மற்றும் அடிப்படை விதிகள். கைதி சிறைக்கு வரும்போது அவரது பெயர், வயது, முகவரி, வழக்கு விவரங்கள் மட்டும் பதிவு செய்யப்படும். ஜாதி, மதம், சமூக நிலை பற்றிய விவரங்களை கேட்கக்கூடாது. கைதி மருத்துவ பரிசோதனை செய்து அவரின் உடல்நிலை பதிவாக வைக்கப்படும். 2. கைதிகளின் உரிமைகள். உணவு, குடிநீர், சத்தான, சுகாதாரமான உணவு வழங்கப்பட வேண்டும். ஆடை, கைதிகளுக்கு சுத்தமான உடை வழங்கப்பட வேண்டும். மருத்துவ சேவை, அனைத்து கைதிகளுக்கும் மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும். கல்வி, நூலகம், கைதிகள் கல்வி கற்கவும் நூலகம் பயன்படுத்தவும் உரிமையுடையவர்கள். குடும்ப சந்திப்பு, குடும்பத்தினர், வழக்கறிஞர் ஆகியோருடன் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் சந்திக்கலாம். மத சுதந்திரம், கைதிகள் தங்கள் மத வழிபாட்டை செய்ய உரிமையுடையவர்கள். 3. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பு. கைதிகள் மீது அதிகாரிகள் அடக்குமுறை காட்டக்கூடாது. தண்டனை அளிக்கும்போது சட்டப்படி மட்டுமே செய்ய வேண்டும். கைதிகள் இடையே சண்டை, கலவரம் ஏற்பட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். 4. வேலை மற்றும் பணி ஒதுக்கீடு. கைதிகளுக்கு தொழில் மற்றும் வேலை கொடுக்கப்படும். ஜாதி அடிப்படையில் பணி ஒதுக்கீடு செய்யக்கூடாது. அழுக்கு வேலை போன்றவை கொடுக்க தடை. 5. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பு. கைதிகள் மீது அதிகாரிகள் துன்புறுத்தல் செய்யக்கூடாது. சிறையில் ஒழுக்கம் காப்பாற்ற சிறை விதிகள் பின்பற்றப்பட வேண்டும். 6. முன்கூட்டிய விடுதலை. ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள் 14 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் சிறப்பு வழக்குகள் கழித்து முன்கூட்டிய விடுதலையை கோரலாம். ஆனால் கீழ்க்கண்ட குற்றங்களுக்கு விடுதலை சலுகை கிடையாது. பாக்சோ ஆக்ட், குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள், பாலியல் வன்முறை, நாட்டிற்கு எதிரான குற்றங்கள், தீவிரவாதம் போன்றவை. 7. பொதுமக்கள் RDI சட்டத்தின் கீழ் சிறை நிர்வாகம் தொடர்பான தகவல்களை பெறலாம். உதாரணம்: கைதி சந்திப்பு நடைமுறை, அதிகாரிகளின் பொறுப்புகள், சேவைகள், மருத்துவம், கல்வி பற்றிய விவரங்கள். பொதுமக்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் RDI ஆக்ட் மூலம் சிறைச்சாலைகள் தொடர்பான தகவல்களை கேட்கலாம். அதற்கான கையேடு, ஹேண்ட்புக் அரசு வெளியிட்டுள்ளது. 8. சிறை அதிகாரிகள் பொறுப்புகள். கைதிகளை மனிதநேயத்துடன் நடத்த வேண்டும். சிறையில் பாதுகாப்பும் ஒழுங்கும் உறுதி செய்ய வேண்டும். கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவு, மருத்துவம், வேலை, கல்வி அனைத்தும் சரியாக நடப்பதை கண்காணிக்க வேண்டும். தமிழ்நாடு சிறைச்சாலை விதிகள் 2024 அடிப்படையில் ஒரு கைதி சிறையில் அனுபவிக்கும் ஒரு நாள் மாதிரி என்ற விவரத்தை கொடுக்கிறேன். காலை 5:30 6:00 M கைதிகள் எழுப்பப்படுவர். முகம் கழுவல், துப்புரவு, சிறை வளாக சுத்தம். 6:30 M காலை உணவு, சாதம், கஞ்சி, பருப்பு, காய்கறி, தேநீர். உடனே மருத்துவ பரிசோதனை தேவைப்படுவோருக்கு மருத்துவர் பார்க்கிறார். முன்பகல் 7:30 11:00 M கைதிகள் தங்களுக்கான வேலை பயிற்சிக்கு செல்கிறார்கள். தையல், குடை தயாரிப்பு, விவசாயம், கட்டிடப்பணி, கைத்தொழில். சில கைதிகள் கல்வி வகுப்புகள், அடிப்படை கல்வி, +2 கல்லூரி செல்கின்றனர். கைதிகளின் வேலை ஜாதி அடிப்படையில் அல்ல, திறமை அடிப்படையில் ஒதுக்கப்படும். மதியம் 12:00 1:00 PM மதிய உணவு, சாதம், காய்கறி, பருப்பு, ரசம், சாம்பார், தயிர்.
மதிய உணவுக்குப் பிறகு கைதிகளுக்கு சிறிது ஓய்வு நேரம். பிற்பகல் 2:00 4:30 PM மீண்டும் வேலை, தொழில் பயிற்சி அல்லது கல்வி. 3:30 PM தேநீர் வழங்கப்படும். சில நேரங்களில் கைதிகளுக்கு ஆலோசனை, கவுன்சலிங், ஆன்மீக நிகழ்ச்சி நடக்கும். குடும்ப சந்திப்பு. வாரத்தில் குறிப்பிட்ட நாட்களில் குடும்பத்தினர் வழக்கறிஞர்கள் சந்திப்பு நேரம் உண்டு. சந்திப்பு நேரம் 20-30 நிமிடங்கள், பாதுகாப்பு கண்காணிப்புடன். மாலை 5:00-6:00 PM கைதிகள் சுத்தம், சிறிய உடற்பயிற்சி. 6:30 PM இரவு உணவு, சாதம், கஞ்சி, காய்கறி, பருப்பு, சில நேரங்களில் சப்பாத்தி. உணவுக்குப் பிறகு மருத்துவ வசதி தேவைப்படுவோருக்கு சிகிச்சை. இரவு 7:30-8:00 PM கைதிகள் தங்கள் விடுதியில் அடைக்கப்படுவர். இரவில் விளக்கு கட்டுப்பாடு, குறைந்த வெளிச்சம் மட்டும். கைதிகள் படிப்பு, பிரார்த்தனை செய்யலாம், ஆனால் அமைதியை பேண வேண்டும். சிறப்பு அம்சங்கள். மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால் உடனே மருத்துவமனைக்கு அனுப்பப்படுவார். கல்வி எழுதும் கைதிகள் தேர்வு மையங்களில் எழுத அனுமதி. ஆயுள் கைதிகள் நல்ல ஒழுக்கம் காட்டினால் ரிமிஷன் மற்றும் முன்கூட்டிய விடுதலை வாய்ப்பு உண்டு. தடை செய்யப்பட்டவை சிகரெட், மதுபானம், போதைப்பொருள், மொபைல் போன், ஆயுதம். இவ்விதமே ஒரு கைதி சிறையில் வாழும் நாள் என்பதற்கான விரிவான படிநிலை விளக்கம்.